அருணுக்கு ஒரு போன் கால் வருது. மேனேஜர் தான் பேசுறாரு. என்ன மேனேஜர் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சார் நம்ம ரெசார்ட்டை எல்லாத்தையுமே உடைச்சு தள்ளிட்டாங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்ற அப்படிங்கிறாங்க. ஆமா சார், அடிச்சு நொறுக்கிட்டானுங்க சார் ரெசார்ட் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறாரு அருண். ரெசார்ட் வந்து பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. அப்ப வந்து மேனேஜர் சொல்றாரு, சார் நைட் 12 மணிக்கு ரவுடி பசங்க வந்தாங்க, அவனு வந்து இப்படி எல்லாத்தையும் அடிச்சு போட்டானுங்க சார். நான் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தேன், நாங்க அது எல்லாத்தையுமே அடிச்சிட்டானுங்க. ஆனா அந்த ரவுடி பசங்கள்ல ஒருத்தரை மட்டும் நாங்க புடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த ரவுடியை கட்டி வச்சிருக்காங்க. இவரு பயங்கரமா அடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லுடா, யாருன்னு சொல்லுடானா, ஆனா யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறான் அந்த ரவுடி. ஆக்சுவலா யாருன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சா ரொம்ப அடிச்சதுல தாங்க முடியாம மாயாவோட பேரை சொல்லுவாங்கன்னா, இவங்க போட்ட பிளானே வேறங்க, வேணும்னே மாட்ட மாதிரிதான் இவந்தால் மாட்டிருக்கான் போல இருக்கு. எங்களை அனுப்புனது உங்க தம்பி தான் அப்படின்னு போய் சொல்லாதடா அப்படின்னு அடிக்கிறாங்க. இல்ல உங்க தம்பி தான் என்ன அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே மாயாவோட செட்டப். அதை கேட்டோடனே பயங்கரமா டென்ஷன் ஆயிராரு. இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீட்ல வீட்டுக்கு வர்றாரு. பயங்கர கோவத்துல தான் அருண் வராரு. கார்த்திக்கும் வீட்டுல தாங்க இருக்காங்க. மீனாட்சி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அபிராமி இந்த சுமங்கலி பூஜை பண்ணணும், அதுக்காக ஏற்பாடெல்லாம் பண்ணிரு, தடபுடலா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் போது அருண் வராரு. கார்த்திக்கும் வீட்டுல தான் இருக்காரு. அதை பார்த்தோன்னே, டே கார்த்திக் ஏன்டா இப்படி பண்ண? நான் தான் அப்புறம் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னல, ஏன்டா அப்படி செஞ்ச, ஏன்டா பண்ண அப்படிங்கறத என்னென்ன சொல்ற நீ எனக்கு புரியல அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. சட்டையை பிடிச்சிட்டு ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சு உலுக்கிட்டு இருக்காரு அருண். டே அருண் முதல்ல கையெடுறா சட்டையில இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அபிராமியும் சரி அருணாச்சலம் ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஆனா அவரு சட்டையில இருந்து கை எடுக்கிற மாதிரியே இல்ல. அபிராமி சொல்றாங்க, அவன் நினைச்சா உன்னை அடிச்சிருவான், அண்ணங்கிற மரியாதைக்காக தான் ஒன்னும் செய்யாம இருக்கான், மரியாதை சட்டையில இருந்து கை எடுத்துரு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் கையெடுத்துறாரு அருண். என் சட்டையை பிடிச்சி கேக்குற அளவுக்கு அப்படி என்ன நான் தப்பு பண்ண நீ சொல்லு அப்படின்னு சொல்றாங்க அருண் கிட்ட. கார்த்திக் ஆளுகளை வச்சு செட் பண்ணி எடுங்க என் ரெசார்ட்டை அடிச்ச அப்படின்னு சொன்னோடனே பதறி போயிடுறாங்க. ஐஸ்வர்யா என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா ஐஸ்வர்யா, நம்ம ரெசார்ட்டை ஆளுகளை வச்சு அடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோடனே ஒண்ணுமே புரியல அபிராமிக்கு. என்னடா ரெசார்ட் அது இதுன்னு பேசுறீங்க அப்படின்னு சொன்னோடனே அருணாச்சலம் சொல்றாரு, ஆமா நமக்கு ஏது ரெசார்ட், என்னடா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி சொல்றாங்க, கார்த்திக் நீ என்னன்னு சொல்லு, என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அம்மா 10-15 நாளைக்கு முன்னாடி இந்த ரெசார்ட்டை விலைக்கு வாங்கியிருக்காருமா, எனக்கு நேத்து தான் இந்த விஷயமே தெரிஞ்சது, உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு சொல்லிதான் தயங்கி யோசனை பண்ணிட்டு இருந்தம்மா, அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கார்த்திக் சொல்றாரு. அருண் நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு ரெசார்ட் வாங்கலாம்னு சொன்னல, அதுக்குள்ள எதுக்குடா அவசரப்பட்ட அப்படின்னு சொல்றாங்க. அபிராமிமா இவன் என் ரெசார்ட்டை உடைச்சிருக்காமா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு, எதுக்கு ரெசார்ட் வாங்கினமா? ஐஸ்வர்யோட நகையை வச்சும் அவங்க அம்மா கிட்ட காசு வாங்கி இந்த ரெசார்ட்டை வாங்கினம்மா. எத்தனாலைக்குதான் நானும் இப்படியே இருக்கிறது, நான் கேட்டது எதுவுமே நீங்க வாங்கி தர போறது இல்ல, அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ரெசார்ட் எல்லாத்தையுமே எனக்கு விருப்பமானபடி மாத்திட்டு எல்லா டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு உங்களை கூட்டிட்டு போய் காட்டலான் இருந்தம்மா, அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டாமா இந்த கார்த்திக். அதுக்குள்ள கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த யாரோ சொல்லிருக்காங்க, ரெசார்ட்டுக்கு வந்தாமா, அது மட்டும் இல்லாம ரெசார்ட்டுக்கு அடிச்சு நொறுக்கிட்டாமா இவன். இந்த வீட்டுல இருக்க பெருமை புகழ் எல்லாமே அவனுக்கு தான் போய் சேரணும்னு ஆசைப்படுறாமா, அதனாலதாமா இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னோட அபிராமிக்கே கோவம் வந்துருது. போது நிறுத்து, யாரு பார்த்து என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன வார்த்தை நீ சொல்லிக்கிட்டு இருக்க, கார்த்தியா இப்படி எல்லாம் பண்ண போறான், அவன் கண்டிப்பா பண்ண மாட்டான் அப்படின்னு அபிராமி ஒரு பக்கம் சொல்ல, அருணாச்சலம் சொல்றாரு, நீ மனசுல ஒண்ணு வச்சுட்டு கார்த்திக் அவடமா அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்கடா. எனக்கு நல்லாவே தெரியும்மா, கார்த்தி தான் ஆள் அனுப்பிச்சு இதெல்லாம் செஞ்சிருக்கான், இவன் அனுப்பிச்சு விட்ட ஆளே சொல்றாமா. ஏண்டா யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு நீ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கியே, அப்போ உன் தம்பிய நீ நம்பலையா? இங்க பாரு அருண், நீ வளர்ச்சி அடையறத பார்த்தா அவன் சந்தோஷம் தான் படுவான், நாங்க சந்தோஷப்படுறத விட நீ நல்லா முன்னுக்கு வரணும், நீ ஒரு பெரிய நிலைமைக்கு வரணும், சந்தோஷப்படுறது அவன் தான். அதெல்லாம் இல்லம்மா, போய் சொல்லாதீங்கம்மா, நீ பேசாம முதல்ல இருடா. அன்னைக்கு ரெசார்ட்டை பாத்துட்டு வந்த பின்னாடி நான் கூட வேண்டாம் தான் சொன்னேன், நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அபிராமி பிளாஷ்பேக்க சொல்றாங்க. அபிராமி இந்த ரெசார்ட் போயிட்டு வந்து உட்காந்துருக்கும் போது கார்த்திக் வராரு. அம்மா வெளியே நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்து பேசுறேம்மா, அம்மா அண்ணன் வந்து அந்த ரெசார்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறாருமா, வாங்கி கொடுத்துடலாமா? இல்ல கார்த்திக், அவனுக்கு ரெசார்ட்டை பத்தி எதுவுமே தெரியாது கார்த்திக், வேண்டாம் அம்மா. இல்லம்மா, அண்ணனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு சொன்னா அவர் எப்பதாமா கத்துக்குவாரு, நம்ம கிட்ட காசே இல்லையாமா, நஷ்டம் ஆனாலும் பரவாயில்லம்மா, அவருக்கு நீங்க இந்த ரெசார்ட்டை வாங்கி கொடுத்துருங்க, வேணும்னு நான் வேணாலும் போய் பாத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். சரிப்பா நீ சொல்றேன்னு சொல்லிதான் இதை வாங்கி கொடுக்குறேன், இப்ப வேண்டாம்ப்பா, பொங்கல் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்ன விஷயத்த அப்படி இந்த பிளாஷ்பேக் அப்படியே சொல்றாங்க அபிராமி. இப்ப சொல்லுடா, அன்னைக்கே உனக்கு ரெசார்ட் வாங்கி கொடுக்கலான்னு சொன்ன கார்த்திக் அந்த ரெசார்ட்டை அடிச்சு நொடுக்குவானா? இப்ப சொல்லு, நீ ஏன் ரெசார்ட் எனக்கு தெரியாம வாங்கின, அத முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. செம்ம கோவத்துல தான் இருக்காங்க அபிராமியும். அதெல்லாம் விட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் காரணம் ஐஸ்வர்யா தானே அப்படின்னு சொன்னோடனே ஐஸ்வர்யாவுக்கு கோவம் வந்துருது. நான் என்னத்த பண்ண? அபிராமி கேக்குறாங்க, நீ இந்த வீட்டோட மருமக தானே, இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே? ஆமாத்த, அப்புறம் ஏன் ரெசார்ட் வாங்குறதுக்கு அவனுக்கு பணத்தை கொடுத்த? நீ எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்ட? இன்னும் ஒரு வாரம் விட்டு இருந்தா நானே அவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பேன்ல. அத்த
நீங்க உங்க மகனுக்கு வாங்குறதுக்கு யோசிச்சீங்க, அதான் நானே வாங்கி கொடுத்தேன். கார்த்திக்கு ரெசார்ட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நானும் கார்த்திக்கும் ஏற்கனவே முடிவு பண்ணி பேசி வச்சிருக்கணும். அதுக்குள்ள ஏன் நீ அவசரப்பட்ட? அத்தை, நீங்களும் அவரும் மட்டும் பேசினா எங்களுக்கு எப்படி அத்தை தெரியும்? அதனாலதான் நான் வாங்கி கொடுத்தேன். இது கார்த்திக் தீபா பாடுறதுக்காக ஒரு மியூசிக் கம்பெனி வாங்கினா அதை நீங்க ஓகேன்னு சொல்லுவீங்க. நம்ம குடும்பத்துக்கும் மியூசிக்கும் எந்த சம்பந்தம்? ஏன் புருஷன் எனக்கு முக்கியம் அத்தை, அதனாலதான் நான் இதை செஞ்சேன், அவருக்கு வாங்கி கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஐஸ்வர்யா, இது ஒரு குடும்பம், எல்லாரும் பேசிதான் முடிவெடுக்கணும். ஐஸ்வர்யா அத்தை, நீங்களும் கார்த்திக் 2 பேரும் பேசி எடுக்கிறதா முடிவா அத்தை அப்படின்னு சொல்லும் போதே அருண் சொல்றாரு, அவ சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு? என்னையும் அண்ணனை விட நீங்க கடைசி பையன் தானே முக்கியம் நினைக்கிறீங்க. நான் அந்த ரெசார்ட்டை வாங்கி கொடுங்கன்னு கேட்டேன், ஆனா வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி தரலாமா? என்ன ஒரு பொருள் கூட நீங்க நினைக்கலாமா? ஆனா ஐஸ்வர்யா என்ன ஒரு முக்கியமா நினைச்சு எனக்கு வாங்கி கொடுத்தாமா? என்ன கேட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களாமா? நான் இந்த வீட்டுல ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி தானமா இருக்கேன். இன்னும் எத்தனை நாளைக்குமா நான் இப்படி இருந்துகிட்டே இருக்கிறது? எனக்கு இன்னும் ஒரு பிசினஸ் சொத்து எதுவும் வேண்டாமா? கார்த்தி என் தம்பிமா, அவங்க இவ எத்தனை நாளைக்குமா நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது? நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுமா, நான் யாருக்கையும் இன்னும் எதிர்பார்த்துட்டே இருக்க முடியாதுமா. அருண், நான் தான் உனக்கு வாங்கி தரேன்னு சொன்னேடா மா. கார்த்திக் நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன பின்னாடிதான் நம்ம வாங்கி தரேன்னு சொல்லிருக்கீங்க. ஏன்டா எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கொஞ்ச நேரம் பொருள்னா ஏன் கேட்க மாட்டேங்கிற? ஐஸ்வர்யா, இது எல்லாமே உன்னோட தப்பு தான். நீ இப்படி பண்ணனாலதான் அருண் வந்து இப்படி நிக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு மீனாட்சியும் தீபா தான் மருமக. என்ன ஒரு மருமக மாதிரியா நீங்க ட்ரீட் பண்றீங்க? உங்களுக்கு எந்த மருமக பிடிக்குதோ அவளை தான் மருமகன் தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க. எங்களை எல்லாம் மருமகன்னே மதிக்க மாட்டீங்க. அப்படி அதுக்கு நாங்க இங்க இருக்கணும், நாங்க முதல்ல கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வேக வேகமா அவங்க ரூம்குள்ள போறாங்க. அக்கா, என்னக்கா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தீபா. அப்ப அருண் சொல்றாருமா, என் மேல பாசம் வச்சிருக்கிறது ஐஸ்வர்யா மட்டும்தான்மா. அவளே வீட்டை விட்டு போகும்போது நான் மட்டும் எதுக்குமா இங்க இருக்கணும், நானும் அவ கூடயே போறேன் அப்படின்னு சொல்றாரு அருண். உடனே பாத்தீங்கன்னா அருணும் உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க. ஐஸ்வர்யாவும் வர்றாங்க. அம்மா வாமா போலாம் அப்படின்னு ராஜேஸ்வரிட்ட சொல்றாங்க. டீ கொஞ்சம் சும்மா இருடி அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்கல. கிளம்பி போகும்போது அண்ணா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா, நானும் எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு உங்களுக்கு புரியவே மாட்டேங்குதா? நான் அதை செய்யலன்னு எவனோ ஒருத்தன் சொல்றான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றீங்களே, ஆனா நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டோடனே கார்த்திக் கேக்குறாரு. அருண் சொல்றாரு, எனக்கு நம்பிக்கை இருக்குடா, நீ தானே அதை பண்ண அப்படின்னு சொல்றாங்க. சரி அண்ணா, ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க, இதை யாரு பண்ணாங்கன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். நீங்க முதல்ல இப்ப உள்ள போங்கண்ணா அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். முதல்ல நீ நிறுத்து, அப்புறம் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அருண். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குன்னு, இந்த குடும்பத்தை விட்டு நீ வெளியே போனேன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உன்ன தப்பா நினைக்க மாட்டாங்க, அம்மாவை தான் தப்பா நினைப்பாங்க. உன்னை நீ மதிக்கவே இல்லைன்னு சொல்றானா? நீங்க எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இனிமேல் எந்த முடிவு எடுத்தாலும் உன்னை கேட்டுதான் எடுப்போம், உனக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், ஓகேவா? நீ இப்ப உள்ள போ அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். இந்த குடும்பத்து மேல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சுன்னா நீ வீட்டை விட்டு போக கூடாது, உள்ள போ அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு அருண். என்னங்க நீங்க பாட்டுல யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா, அண்ணி நான் என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படிங்கிறாரு கார்த்திக். அருண் அப்படியே கார்த்திகை பார்த்து மறைச்சுக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.